அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவரா பதவியேற்று தலைவரா பொறுப்பேற்று வரக்கூடிய முதல் தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலை நோக்கி உங்களுடைய பயணம் என்னவா இருக்க போகுது? கண்டிப்பா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 1995-96 காலங்களில் பசுமை தாயத்தின் தலைவராக பொறுப்பேற்றார். பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்டு சுற்றுப்புற சூழ்நிலையை காப்பாற்றுவதற்கு, காலநிலை மாற்றங்களை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு, இயற்கையை பாதுகாப்பதற்கு, நீர்வளம், நிலவளம், மண் வளம் இதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஒரு அமைப்பு பசுமை தாயகம்னு ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட அன்றிலிருந்து பசுமை தாயத்தின் தலைவரானதிலிருந்து பசுமை தாயத்தை ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பாக மாற்றினார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். அப்போ புகையிலை எதிர்ப்புக்கு எதிர்த்து சாராயம் குடிப்பழக்கத்தை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்கள் பசுமை தாயம் வழியாக செஞ்சாங்க. இந்த பசுமை தாயத்தில் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்களோ, ஆட்சிக்கு வந்த உடனே வாய்ப்பு கிடைச்சது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ்க்கு அமைச்சரா வாய்ப்பு கிடைக்கும் போது புகையிலை எதிர்த்து மிகப்பெரிய சட்டத்தை கொண்டு வந்தார் இந்தியா ஃபுல்லா. அப்போ இந்தியா ஃபுல்லா நீ பொது வெளியில நீங்க புகைப்பிடிக்க கூடாதுன்ற ஒரு நிலை இருக்கு, அது தண்டனைக்கு உட்பட்டது அப்படின்றது மருத்துவர் அன்புமணி அவர்களால் கொண்டு வந்தப்பட்டது. அப்படி தொடர்ந்து அவர்கள் பசுமை தாயகம், அதுக்கப்புறம் கட்சி, அதுக்கப்புறம் கட்சியில இளைஞரணி தலைவர் அப்படின்னு இருந்து இன்னைக்கு கட்சியினுடைய தலைவராக இருக்காங்க. இது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற அனைத்து நிலை தொண்டர்களாலும், தமிழகத்தில் இருக்கிற பொதுமக்கள் அவர்களுடைய அணுகுமுறையாலும் ஆதரவாலும் எல்லா வகையும் ஏற்றுக்கிட்டு அவங்க தலைவராக இருக்காங்க. இதுக்கப்புறம் சந்திக்க போகிற முதல் தேர்தல், அதாவது தலைவரானதுக்கு அப்புறம் எனக்கு முதல் தேர்தல்னால பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள், பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், சில பொதுமக்கள்கள், பல அமைப்புகள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த அளவுக்கு தமிழகத்தை பற்றி எல்லா தரவுகளையும் தெரிந்த, ஒவ்வொரு மாவட்டத்தை பற்றி தரவுகளை தெரிந்த, ஒவ்வொரு பிரச்சனைக்கும், அது சமூக பிரச்சனையா இருக்கலாம், அரசியல் பிரச்சனையா இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், சுற்றுப்புற சூழ்நிலை பிரச்சனையா இருக்கலாம், விவசாய பிரச்சனையா இருக்கலாம், ஹெல்த் சம்பந்தமா இருக்கலாம், அது எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு. உலகளாவிய தீர்வுகள் வச்சிருக்காங்க. இந்தியாவுக்கே சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து 50 ஆண்டுகளாக செய்ய முடியாத 5 ஆண்டுல செஞ்சிருக்காரு. ஒரு அறிவார்ந்த, ஒரு விஷனரி, ஒரு எதிர்காலத்தை பற்றி ஒரு அக்கறை கொண்ட ஒரு தலைவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அது நல்லா தெரியுது, எல்லா விஷயத்துலையும் தெரிய ஆரம்பிக்குது. வருகிற தேர்தலில் அது நல்ல வெளிப்பாடு, மக்கள் அதுக்கான ஆதரவு கொடுப்பாங்க.